வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சட்னி ரெசிபி தாங்க. எப்பயும் ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை கருக விடாமல் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 மிளகாவையும் சேர்த்து போடும்போது இந்த சட்னி வந்து டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து தக்காளியை நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. சேர்த்து இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆற வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெடி. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.